எதிர்ப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுகக்கு தான். அதிமுகக்கும் திமுகக்கும் தான் இங்கே போட்டி. சும்மா அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் கூடலாம் எங்களுக்கு போட்டியே கிடையாது இப்படின்னு சொல்லியிருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா அவர்கள். அதிமுக என்ன சொல்லுச்சு சொல்லுங்க, பிரதான எதிர்கட்சி ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லுங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல, சில்லற கட்சி எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. டிஆர்பி ராஜா அவர்கள் திமுகவினுடைய ஐடி விங் அதனுடைய முக்கியமான தலைவர். ஸோ சொல்லப்போனால் அதிமுக திமுக அப்படிங்கிற அந்த போட்டியிலிருந்து களம் மாறுகிறதா அப்படிங்கிற கேள்வி அவர் முன்னாடி வைக்கப்படுது. அந்த கேள்வி ஏன் வைக்கப்படுது அப்படின்னு கேட்டால், ஒரு பக்கமாக பிஜேபி வளர்ந்து வருகிறது, இன்னொரு பக்கமாக நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒரு வளர்ச்சியும், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி மற்றும் பிஜேபி இவங்களுடைய ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறதும் தான். இங்கே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இரண்டு கட்சிகளும் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா விக்கி அப்படின்னு கேட்டால், அந்த கட்சிகளை விட இந்த கட்சிகளில் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதுலேயும் 40 வேட்பாளர்களில் 15 வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக மருத்துவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை நான் சொல்லலை, திமுகவுக்கு உச்ச ஊடகமாக இருக்கக்கூடிய சன் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த குணசேகரன் அப்படிங்கிறவரை டேக் பண்ணி இடும்பவனம் கார்த்திக்லேருந்து எல்லாருமே பேசுனது அப்படிங்கிறதுலாம் இங்கே பெரிய ஒரு சர்ச்சையாக ஓடிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் புயல் பார்க்கணும்ல. அது எப்படி சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டாங்க, நம்ம மனது எந்த அளவுக்கு பாதிக்கும், எந்த இடத்துல அடித்தா இவன் மனசளவில் வீக் ஆவான், மனதளவில் அழுவான், மனதளவில் அவனுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பான், அந்த இடத்துல அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் டெடிக்கேட்டடாக ஹியூமன் சைக்காலஜியை பற்றி நல்லபடியாக ஸ்டடி பண்ணவங்க. மீடியா பர்சன்ஸில் நிறைய பேர் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு மீடியா அப்படி நபர்களை கொஞ்சம் ஹையர் பண்ணும். அப்படி ஹையர் பண்ணி மக்களுடைய மனநிலைமை என்ன, மக்களுடைய மனநிலைமைக்கு தகுந்தது மாதிரியான செய்திகள், மக்களுடைய மனநிலைமை மாறினா அதுக்கு அந்த செய்திக்கு பதிலாக உடனே விளம்பரத்தை போட்டு விடுறது, விளம்பரத்துக்கு பதிலாக சீரியலை போட்டு விடுறது, சீரியலுக்கு பதிலாக படத்தை போட்டு விடுறது, இப்படிங்கிறது எல்லாமே ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக யார் கட்டமைப்பார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய மீடியா கட்டமைக்கும். அதை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாது, நம்ம பிரெயின் வாஷ் செய்யப்படுகிறோம், நம்முடைய மூளை கழுவப்படுகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியாமையே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சாத்தியமா விக்கி அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் சாத்தியம். இது இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த டெலிவிஷன், நம்ம செய்தி, மிஸ்இன்ஃபர்மேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகம், ஸோ அன்றைய காலகட்டம் முதல் இப்போ வர இது எல்லாமே சாத்தியம்தான். அது எப்படி அப்படிங்கிறதையும் இந்த ஒரு அரசியல் புயலில் பார்க்க போகிறோம். இது ஆழமான தமிழ் பட்சம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். இந்த வாடா போடா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு, அதில் ஜெயித்தது அதிமுக தான் அப்படின்னு சொல்லி போன பதிவு செஞ்சுருந்தேன். ஆனால் அதன் பிறகு தான் சேகர் பாபு அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கை, இல்லாட்டி அவருடைய அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்க நேர்ந்தது. அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஜெயித்தது உதயசூரியன் தான், என்னானாலும் சரி நாங்கள் இதுக்கு முன்னாடி நிப்பாட்டின வேட்பாளரை கூப்பிட்டுட்டு வந்துட்டோம், முன்னாடியே 10 மணிக்கே நாங்கள் சைன் பண்ணி வச்சுருக்கோம், 2வது டோக்கன் எங்களுக்கு கிடச்சிருக்கு, 8வது டோக்கன்லாம் கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ ஜெயித்தது உதயசூரியன் தான் அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். வென்றது உதயசூரியன் தான். டம்மி வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகுதான், அதன் பிறகு அதிமுக தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஜெயிச்சது நீங்களாவே இருக்கட்டுமே, அதே மாதிரி மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிட போறாங்க அப்படிங்கிறதையும் இனிமேல் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது தான், நான் சன் நியூஸ் அந்த நியூஸ் கார்டு ட்விட்டரில் ரொம்ப பெருமையாக சில விஷயங்களை போடுவாங்க, ரொம்ப சிறுமையாக சில விஷயங்களை போடுவாங்க. 40 வேட்பாளர்களில் 15 வேட்பாளர்கள் மருத்துவர்களாக நிறுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. மருத்துவர்கள்னா படித்தவர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே, படித்த யங்ஸ்டர்ஸ், இவங்க தானே ஒரு மாற்று அரசியலுக்கான வித்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் காலங்காலமாக இருக்கக்கூடிய பழைய கலாச்சாரம், பழைய அரசியல், இது பழைய தாத்தா காலத்து திமுக அப்படின்னு சொல்கிறத விட இது பேரங்காலத்து நாதாக்கா அப்படின்னு சொல்கிறதுல எப்படி இருக்குது? இதெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல. இந்த நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசினாலே நீ என்ன நாம் தமிழர் கட்சி ஆதரவாளரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்கிறத நான் இப்போயே சொல்லிடுறேன். அது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான். யாரெல்லாம் இந்த நாம் தமிழர் கட்சி பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இதை பரப்புவாங்க. வேணும்னே வாண்டடாக இந்த டிஎம்கே லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, ஏடிஎம்கே அந்த ஒரு பெரிய அளவில் டிஎம்கே அப்படி அந்த லாபியில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா அதை பரப்புவாங்க. அப்படி பரப்பி நம்ம இந்த மாதிரி கட்டமைப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப வைப்பாங்க. ஆனால் சொல்லப்போனால் நம்ம திமுக பற்றி பேசினா அதை கண்டுக்கிடவே மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி பற்றி பேசினாலோ, பிஜேபி பற்றி பேசினாலோ, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு கட்சி வருது அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை விஜய் பற்றி அவர்கள் பேசினா கூட நம்ம விஜய்க்கு பெரிய அளவில் சீக்கிரட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க.
ஸோ இந்த 2 கட்சியை பற்றி மட்டும்தான் பேசணும். ஒன்று டிஎம்கே பற்றி பேசணும், இல்லாட்டி ஏடிஎம்கே பற்றி பேசணும். மாற்று கட்சி, மாற்று அரசியல் அப்படிங்கிறத பற்றி பேசிடவே கூடாது. அப்படி பேசினா அவங்களுக்கு எதிரானவன் இல்லாட்டி இவங்களுக்கு ஆதரவானவன் அப்படிங்கிற முத்திரை குத்தப்படும். as யூஷுவல் இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அதுக்காக நம்ம பேசாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாவம் இவங்களெல்லாம் பற்றி யார் பேசுவா? அவங்கள பற்றி மட்டுமே பேசணும் அப்படிங்கிறதுக்கும் எல்லாரையும் பற்றி பேசும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 40 பேரில் 15 பேர் மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த சன் நியூஸில் டைட்டில் கார்டில் எப்படி தெரியுமா போட்டிருந்தாங்க? நாம் தமிழர் கட்சியில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 40 வேட்பாளர்களில் 15 பேர் என்னது மருத்துவர்கள். அதில் அவங்க போட்டிருந்த வீடியோ தான் உங்களுடைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் வீடியோவில் சீமானவர்கள் ஒரு வீடியோவில் பேசியிருப்பார், எங்கே பார்த்தாலும் டாக்டர், நீ என்னப்பா படிக்கிற டாக்டர், நீ எங்கப்பா படிக்கிற டாக்டர், நீங்களாம் டாக்டராக போயிட்டீங்கன்னா அப்போ விவசாயம் யாரா பாப்பா அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பார். எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி யாரா? சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு, சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படிச்சிருக்கடா. ஏய் உலகத்துல எல்லா பேருக்கும் சோறு நான் தான்டா போடணும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டைரக்டாக சொல்கிறது ஒன்று, அவர் சொல்கிறது ஒன்று, இங்கே நிப்பாட்டியிருக்காரு பாருங்கள், எல்லாரையும் டாக்டராக நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பிறகு அடுத்ததாக இப்படி இந்த ஒரு நியூஸ் கார்டு பரப்பப்படுதா, அடுத்ததாக இவங்களுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், பெய்டு நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்களாம் இதை எப்படி அப்படியே திரித்து வெளியிடுவார்கள் அப்படின்னா, காசு வாங்கிட்டாரு சீமான், பெரிய அளவில் காசு வாங்கி எங்கேருந்து காசை உழுப்ப முடியுமோ அவரை மட்டும் வேட்பாளராக போட்டிருக்காங்க. இந்த இடத்துல சீமானவர்கள் தப்பே செய்யலை நான் சொல்லலை. மக்களுக்கு புரிந்த அந்த இடத்துல வேலை செய்த நிறைய பேரை சீமானவர்கள் வேட்பாளராக நிறுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. நிறைய பேர்னா ஏகப்பட்ட பேர் சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த இடத்துல வேலை பார்த்தவனை விட்டுட்டு திடீர்னு யாரோ வராங்க, அவங்கள வேட்பாளராக நிப்பாட்டிடுறாங்க. இதனால் அந்த இடத்துல வேலை செய்த நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளுக்கு அது ஏமாற்றமாக மாறுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் இதை இவங்க இப்படி பரப்பிடுறாங்கன்னா, காசு கிடைக்கிற இடத்துல மட்டும் சீமான் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி வேட்பாளர்களை நிப்பாட்டுறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பரப்புரை செய்யப்படும். ஸோ தொடங்குறது இந்த இடத்துல இருந்து, முடிகிறது அந்த இடத்துல போய் முடியும். இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் கூட அடுத்ததான் சன் நியூஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அடுத்த எலெக்ஷனில் ஹுமாயூன் அவர்கள் நிற்கக்கூடாது, அவருடைய பையன், அதாவது என்னுடைய மூத்த மகன் சீமான் அவர்கள் என்ன சொல்லுவார், யாரை பார்த்தாலும் என் பெரியப்பா, என் மாமா, என் சித்தப்பா, என் தாத்தன், என் பூட்டன் அப்படின்னு சொல்லுவார்ல, உறவுமுறை கூப்பிட்டு பேசிகிட்டே இருப்பார். இதை எப்படி சொல்லிட்டாங்கன்னா, என் மூத்த மகன் தான் நிற்பா அப்படின்னு சொல்லி அந்த மூத்த மகன் நான் கேட்டேன், அவரும் ஆமான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சீமான் அவர்கள் இந்த வேட்பாளர்களுடைய அறிமுகம் பெரிய ஒரு மாநாடு மாதிரி நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல சொல்கிறார். அதை சொல்லும்போது கரெக்டாக நம்ம கவனிச்சிருந்தோம்னா, இந்த ஹுமாயூன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய மூத்த பையன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்க பையனா இவங்க பையனா நினைத்து அவர் பேசினதை சன் நியூஸ்காரங்க அதை எப்படி போட்டாங்க, சீமான் அடுத்த எலெக்ஷனில் அவருடைய மகனை களமிறக்குகிறார் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாங்க. இது எந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்னு சொல்லட்டா, இவர் தான் இந்த மாதிரி அந்த குடும்ப அரசியலுக்கு எதிராக பேசினவர். இப்போ பாருங்கள், குடும்ப அரசியலில் அவருடைய வாரிசையை களமிறக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி யார் பேச ஆரம்பிப்பாங்க? அடுத்தா இவங்க தொடங்கி வைப்பாங்க, இதுக்கு தந்தாப்புல ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும், அந்த ஸ்கிரிப்ட் எல்லாருக்கும் போகும், நிறைய பெய்டு யூடியூப்ஸ்க்கு போகும், அந்த நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்கிட்ட போகும், எல்லாரும் அதே மாதிரி பேசுவாங்க, மக்கள் நம்பிடுவாங்க. இப்படி நிறைய சித்து விளையாட்டுகளை செய்து வருகிறார்கள். இந்த சித்து விளையாட்டுலாம் மக்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பாச்சா பழிக்கவே பழிக்காது. ஆனால் இந்த சித்து விளையாட்டுகள் புரியாத வண்ணமாக இருக்கும். நம்ம நல்லா யோசிச்சாதான் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். சரிப்பா, அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய பிரச்சாரம் கொஞ்சம் புதுமையாக, அதே நேரத்தில் நிறைய பேரை கவரும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதே சன் நியூஸ் எப்படி போடுறாங்கன்னா, நியூஸ்லாம் போடுறாங்க. எப்படி மிஸ்டர் மோடி மிஸ்டர் 28 பைசா அப்படி தான் நான் சொல்லி அழைப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு 28 பைசாங்கிற ஒரு பேர் கொடுக்குறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக மக்கள் ₹1 கொடுத்தாங்கன்னா திரும்ப 28 காசு தான் திருப்பி தராரு, எனவே அவருக்கு 28 பைசான்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது. அடுத்ததா வடை, அவர் சொல்றது எல்லாமே ஒருத்தர் கீழே இருந்து சொல்லுவார் மசால் வடை அப்படின்னு சொல்லி, உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் மசால் வடை கிடையாது, வடை மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ மசாலா கூட இல்லை, வடை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே பயங்கரமாக மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படுது, ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காலகட்டம் இருந்தது, இதே மாதிரி மக்கள் சிரிக்கிறாங்க, மக்கள் கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்கிற வடிவேலு அவர்களை வைத்து இதே திமுக கொஞ்சம் விஷயங்களை யோசித்து பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தா தெரியும். வடிவேலு அவர்கள் பேசின பேச்சுக்கு எல்லாருமே கைத்தட்டினாங்க, பெரிய அளவில் ஆரவாரம் இருந்துச்சு விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஓட்டுகள் அப்படியே சிதறி வேறு விதமாக போயிருச்சு. ஏன்னா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசும்போது, நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்கிறத சரியாக நோட்டு எடுத்து வச்சுக்கிட்ட எதிர்கட்சியினர்கள், அது ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லாட்டி பிஜேபியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், யாராவது சரியான பதிலடி கொடுத்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே திரும்பிடுவாங்க. ஏன்னா உண்மை ஜெயிக்கும். புரியுதா? கோயம்புத்தூருக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாருன்னா, கோயம்புத்தூருக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கிற பட்டியலை இன்னொருத்தர் கொண்டு கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சது.
இவர் கேட்ட உடனே மக்கள் யோசிப்பாங்க, ஆமா கோயம்புத்தூருக்கு எதுவுமே செய்யல, அவர் மறுபடி பேசும்போது கோயம்புத்தூருக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லும்போது மக்கள் மனசுல ஆணித்தனமா எது பதியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் பதியும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கேள்வி பிறந்து விட்டது. அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் போது தான் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகும். ஒண்ணுமே செய்யல நம்ப வைப்பதை விட இன்னும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை ப்ரூவ் பண்ணும்போது பெரிய அளவில் அதுக்கான மாற்றங்கள் இருக்கும். அப்ப இதை அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியினர்கள், பேசக்கூடிய நபர்கள் சரியா பயன்படுத்தினீர்கள் என்றால் நான் மறுபடியும் ஒரு டிப்ஸ் தான் தரேன். இது வந்து இந்த பேச்சாற்றலை அதிகரிக்கக்கூடிய திறமை, இல்லாட்டி எல்லாரையும் கவர்வது எப்படி அப்படிங்கிற புத்தகம்லாம் வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களால இதை ஈஸியாக கணிச்சிருக்க முடியும். ஒரு நபரிடம், ஒரு மனதிடம் ஒரு கேள்வி பிறக்கும் போது அங்க ஒரு வெற்றிடம் இருக்கும். அந்த வெற்றிடத்தை யாரால நிரப்ப முடியுமோ அவங்களுடைய பேச்சு தான் அந்த மனதில் இருக்குமே தவிர அந்த வெற்றிடத்தை, அந்த கேள்வியை உருவாக்கியவருடைய பேச்சு அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இது எந்த அரசியல் கட்சி சார்பாகவும் பேசலை. யார் வேணாலும் குற்றம் சொல்லுங்க, எவ்வளோ வேணாலும் குற்றம் சொல்லுங்க. அதற்கான குறைகளை கண்டுபிடிக்கிறீங்களா, அதற்கான நிறைகளை கண்டுபிடிக்கிறீங்களா, அதுக்கான ஆன்சர் இருக்கா, மக்களிடம் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். உண்மை மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கை தட்டுறவன் எல்லாம் மக்கள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கை தட்டுறதெல்லாம் அங்கேருந்து 200 100 500 காசு வாங்கிட்டு கை தட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை தினமலர் பத்திரிகை வெளியிட்டு இருந்தது. ஒரு தினத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டாம், எங்கேயோ இந்த வட மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க, 66,000 ரூபாய் கையில் கேஷ் வச்சுருக்காங்க. அதை பிடித்து விட்டது நம்முடைய பறக்கும் படை. எல்லாருக்கும் ரூல்ஸ் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த செய்தியை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் இதே திமுகவினுடைய பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சாரத்துக்கு நிறைய பேர் வரவழைக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு 200 ரூபாய் விநியோகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிற செய்தியை தினமலர் வெளியிடுகிறது. அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை நம்முடைய பறக்கும் படை செய்ததா என்று கேட்டால் பதில் இல்லை. அப்போ தினமலர் வெளியிட்டது தவறா, இல்லை அது நடவடிக்கை எடுக்க மாட்டோம்பா, 200 ரூபா தானே, 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கும் பெரும் ஒரு குழப்பம்தான். ஸோ எவ்வளவு குழப்பங்கள் உருவாக்கப்படுகின்றன, எவ்வளவு பொய்கள் நிரப்பப்படுகின்றன, எந்த மாதிரியான மிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்பப்படுகிறது, இது எல்லாத்தையுமே சும்மா அக்கு வேற ஆணி வேற இந்த ஒரு பதிவில் நான் பதிவு பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். அதே மாதிரி இங்கே வந்து மாற்று அரசியலே கிடையாது, திமுக வர்சஸ் அதிமுக தான் அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்ன கருத்துக்கு நிறைய பேர் எதிராக இருக்கிறார்கள். இல்லை, களம் மாறி இருக்கு, நிறையவே களம் மாறி இருக்கு. என் ஊரில் போய் பேசுனா நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறவங்க இருக்காங்க, பிஜேபி பற்றி பேசுகிறவங்க இருக்காங்க, டிஎம்கே ஏடிஎம்கே விட கூடுதலாக அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் களம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக மாறி இருக்கிறது. உண்மையாக சொல்கிறேன், இங்கே வந்து பெரிய அளவில் மாற்றம் வந்திருக்கு. திமுக அதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ், இந்த 2 பேர் தான் அவங்களை காப்பாற்ற முடியும், இந்த 2 பேர் தான் போட்டியில் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு சுக்குநூறாக்கப்பட்டு வருகிறது. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அந்த பயம் வந்ததுனால தான் மறுபடியும் நீங்கள் அதை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க. திமுக அதிமுக அப்படிங்கிற அதே இது மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க, நம்ப வைக்க ஆரம்பிக்கிறீங்க. மக்களிடம் அதை கொண்டு சேர்க்க விரும்புகிறீர்கள். ஆனால் நிச்சயமாக மக்கள் மாறி இருக்கிறார்கள். இந்த 2 கட்சிக்கும் பதிலாக வேற கட்சிகள் இருக்கா, என்ன பேசுறாங்க, அண்ணாமலை என்ன பேசுறாரு, சீமான் அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் இது சமுதாயத்துக்கு தேவையான மாற்றமாக கருதுகிறோம். நிறைய பேர் வரட்டும், நிறைய கட்சிகள் தொடங்கப்படட்டும். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போது இதை விட பெரிய டாக் வரும். அன்னைக்கும் நம்ம பேசுவோம், விஜய் அவர்களை பற்றி பேசுவோம். எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது, ஆனால் இந்த 2 பேர் தான் அப்படிங்கிறது எதிர்ப்பாக இருக்க வேண்டும். மாற்றங்கள் வரலாம், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.